பாருங்க, அழகா சுடுபட்டுருக்கு பனம்பழம். நிறைய நாள் ஆசை நிறைய இருக்கு இன்றைக்கு. வணக்கம், நான் கொள்ளிங்க. இன்றைக்கு ஒரு சின்னதாக ஒரு சமையல் வீடியோட அவங்கள சந்திக்க வந்திருக்கோம். நிறைய நாளாக சமையல் வீடியோ செய்யலை. நாங்கள் தெரியும் தானே, தம்பி பிறந்தது, அதில் கொஞ்சம் எல்லோரும் பிஸி. என்னென்னு சொன்னால், இன்றைக்கு அம்மா தான் பனங்காய் பலகாரம் எங்களுக்கு சுட்டு தரப்படுறாங்க. எங்களோட மட்டக்களப்பு ஸ்டைலில் அம்மா இன்றைக்கு செஞ்சு தரப்படுறாங்க. என்னடா காலையில் நான் வயலுக்குள்ளே போனேன். நான் வயலுக்குள்ளே போகக்குள்ளே அங்கே எங்களோட வயலுக்கு பக்கத்தில் நிறைய பனைமரங்கள் இருந்தது. அப்போ அங்கே பார்த்தேன்னா கீழே 2 பனம்பழம் விழுந்து கிடந்தது. அதை பார்த்த உடனே அந்த ஒரு ஞாபகம் வந்தேன் எனக்கு, பனங்காய் பலகாரம் செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லி. அப்போ அதை எடுத்து நான் இப்போ கொண்டு வந்து அம்மாட்ட கொடுத்துருக்கேன். அடுத்த என்னென்னு சொன்னால், அம்மையாக பனம்பழம் என்ன சொல்கிறேன், நிறைய கிடக்கு. நான் அதில் பார்க்கக்குள்ள நிறைய பனம்பழம் விழுந்து அதை தேவையில்லைன்ற மாதிரி கிடக்கு. பார்த்து எடுத்து சாப்பிட்ற அளவில் இல்லை, அவ்வளவு வேஸ்ட்டாகி கிடக்கு நிறைய பனம்பழம் எல்லாம். ஏன்னா இப்போ அவ்வளவு என்ன சொல்கிறேன், அது ஃப்ரீயாக கிடைக்கிறதால அதில் வேல்யூ எத்திருக்கும் தெரியல நினைக்கிறேன். நான் எங்களோட வளவுக்குள்ளே வளர்ச்சி நிறைய பனமரம் இருந்தது. பனங்காய் பலகாரம் சுட்டி சாப்பிட்டோம் நாங்கள். கிழங்கு பனம் ஒடியல் பனாட்டெல்லாம் போட்டு நாங்கள் சாப்பிட்ருக்கோம். சாப்பாடு மட்டும் இல்லாமல் பனைமரத்தில் நிறைய பயன்கள் இருக்குது. என்ன சொல்கிறது, ஒரு ஓலையோ சரி, அதில் அந்த மட்டையோ சரி, எல்லாமே ஒரு பயனுள்ள ஒரு பொருட்கள் தான் அந்த பனைமரத்தில் இருக்கிறது. அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மரம் பனை மரம். ஒரு வீட்டிலேயும் ஒரு பனைமரம் வச்சா என்ன என்ற ஒரு கேள்வி எனக்குள்ள எழுது. ஏன்னா அவ்வளோ பயனுள்ள ஒரு மரம் அந்த மரத்தையும் நம்ம கழிச்சு கொண்டு எங்கேயோ எடுத்து வைக்கணும் கொண்டு வெளியில் உண்டு என்ற ஒரு யோசனை எனக்குள்ளே வருது பார்த்தோன்னே. அப்போ நாங்கள் இவ்வளோ விஷயங்கள் பனைமரத்தை பற்றி காய்க்கலாம், என்ன காய்ச்சி கொண்டே போகலாம் பனைமரத்தை பற்றி. அப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது பனைமரத்தை பற்றி காய்க்கிறதுக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கு அந்த பனங்காய் பலகாரம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த முன்னுக்கு இருக்கிற பனை 2ம் ஆண் பனை. அந்த லாஸ்ட்டில் தெரிய பாருங்க, இந்த அது இവിടുത്തെ நான் போகணும். இப்போ இங்கே நிறைய பனைமரம் இருக்குது. இங்கே தான் பனம்பழம் பிறக்கிறதுக்கு போகணும். வாங்க போவோம். நாங்கள் இப்போ செய்கிற வயலுக்கு பக்கத்தில் இந்த பனைமரம் இருக்குது அதிகமாக. எங்களோட வீட்டெல்லாம் நிறைய எவ்வளோ பனைமரம் இருந்தது வீட்டு. இப்போ ஒரு பனைமரம் கூட இல்லை வீட்டு. நிறைய பழம் கிடக்கு. நான் பார்த்தேன். அதை பனம்பழம் சாப்பிட்றதுக்கு ஒருத்தரும் இல்லை, அதை எடுத்துக்கொண்டு கிழங்கு போடுறதுக்கும் கூட ஆக்கள் இல்லை. அப்படியே கிடந்து காஞ்சி போகுது பனம். இதெல்லாம் என்ன சொல்கிறேன், பனங்காயெல்லாம் பக்கத்தில் போய் காட்டுறேன் பாருங்கள். பனம்பழம் நிறைய இருக்குது. என்ன மேலே ஏறி ஆயிரம் அளவுக்கு நமக்கு சக்தி இல்லை. கீழே விழுந்ததை எடுத்துட்டா நம்ம சுட்டு சாப்பிட்ட ஒரு காலம். இந்த மரத்துலாம் பனம்பழம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், தேடி பார்ப்போம் கீழே கிடைக்குதாண்டு. இங்கே இருங்க, இந்த லைனில் ஃபுல்லாக பனை மரம் தான் இருக்குது பாருங்க. நிறைய பனம்பழங்கள் கீழே விழுந்து கிடக்கு. அதனால் நல்ல மில்லை நினைக்கிறேன். இதெல்லாம் எடுத்து இப்போ என்ன சொல்கிறேன், பனம் பாத்தி போட்டு பனங்கிழங்கு எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை ஒருத்தருக்கும். பனங்கிழங்கு சாப்பிட்றதுக்கு விருப்பம் குறைவு எல்லாருக்கும். ஒரு காலம் இப்படிலாம் கிடக்காது, கீழே எல்லாம் புரைக்கிடுவாங்க. பனம்பழம் நல்ல பழம் ஒன்று கிடச்சிருக்கு பாருங்க. அப்படி இருக்கு, நல்லா இருக்குண்ணே. இப்போ விழுந்துருக்கு, இந்த காலையெல்லாம் விழுந்துருக்கு இந்த பனம்பழம். பாருங்க, சுட போறாம இந்த மூளை எடுத்தா இந்த காரல் வந்து வடி 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 அதுக்காக இந்த மூளை எடுக்கும். காட்டு பாருங்க. நல்லா இருக்குண்ணே, நல்லா வணக்கு. என்ன சுட சுட அடுத்த பக்கம் பிரட்டி வைக்கணுமா நம்ம சொல்கிறோம். பாருங்க, அழகா சுடுபட்டுருக்கு பனம்பழம். நல்லா தணலில் வெந்துருக்கு. இனி எடுத்து இதை கொஞ்சம் ஆற வச்சு போட்டு இதை வலித்து அப்படியே பனங்காய் பலகாரம் சுடுவோம். சரியான சூடாக ஒட்டு இந்த காரால் வடிஞ்சதுதான் கசப்பு. இந்த காரம் அதுக்காக தான் சுட்டோன்னே காரம் எல்லாம் வடிஞ்சதுக்கு ஆற வச்சு போட்டு போன சரியான சூடாதிக்கு நல்லா மணக்குது. சுடுவாங்க சில பேர் என்ன அவிப்பாங்க, அவிச்சும் எடுப்பாங்க. அவிக்கிறத விட நம்ம சுடுறது இன்னும் டேஸ்டாக இருக்கு. சுட்டு போட்டு நீங்கள் ஆறணும்.
ஏன்னா அடுப்பில் சுட்டுத்தால கறி தானே, அதிகமாக அந்த கறியெல்லாம் இருக்குது மேலே, அதெல்லாம் அம்மா கொஞ்சமாக க்ளீன் பண்ணுறாங்க. இப்போ நார்மலாக கழுவிட்டு பிறகு தோலெல்லாம் உரிச்சிட்டு பிறகு கழுவணுமா? இல்லை மணக்கு என்னம்மா? முதலங்கடை விட்ட வேலியெல்லாம் ஃபுல்லாக பனை மரம், நிறைய பனை மரம், நிறைய பனம்பழம் தான். பனங்கப்பலான்னு சொல்கிற குறைவு, ஆக்களுக்கு தான் குறை கொடுக்குறேன். இப்போ சாப்பிடணும் போல இருக்கு. பனை மரத்தை மரம் தக்க குறைவு சாப்பிடணும் போல இருக்கு. பனங்கிழங்கு தான் அந்த ஒடியல் எல்லாம் ஒரு முறை யாழ்ப்பாணத்தில் அவங்க கொடுத்தாங்க. ஒரு பாத்தி அப்படியே கேட்டு வாங்கி அது எனக்கு தாங்க நான் யாழ்ப்பாணம் கொண்டு போகிறேன்னு சொல்லி, அது இப்போ இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே, 5-6 வருஷம் ஒன்றும் இல்லை, 10-15 வருஷத்துக்கு மேலே வேண்டி அதில் வீட்டை வளவுக்குள்ளேன்னா பைண்டிங் கம்பி கட்டினது வீட்டில் கட்டி போட்டு அதில் கொழுவி காய வச்சு காட்டினோம். இப்படி தான் நாங்கள் கிழங்கு காய வச்சு எடுக்கிறேன். வலிச்செடுக்கிறான் கஷ்டம், வலிச்செடுத்துட்டா செய்துட்டா கண்டு சாப்பிடலாம். மூக்க துளைக்கு அது உண்மையா என்னம்மா மனம் என்ன மனம் வாங்கிடுவாங்க பழம் பிறக்கக்குள்ளேயுமே எனக்கு அந்த மனம் வந்ததும்மா. தோலை புள்ள அவிச்சு எடுக்க நீ அவனு வலிக்கும். இப்போ நாங்கள் இந்த கரண்டியால் வலிச்சு எடுக்க போகிறோம். கரண்டியால் தும்போட சேர்த்து வரும் இது. இதை திருப்பி வந்து அரிக்கு தும்பு எடுக்கணும். அதை எடுக்கிறத காட்டுறோம் அப்படியே. பனங்காய் நிறைய இல்லை எங்களுக்கு, 2 பனங்காய் தான். நிறைய பனம்பழம் கிடைக்கல. அந்த நீங்கள் போகக்குள்ள விளந்து கிடக்கல, 2 அங்கடம் திக்கணும். பனாட்டு இப்படி தான் வலிச்சு என்ன செய்யறாங்க, வலிச்சு எடுத்து போட்டு சில பேர் பச்சையாயும் அவிச்சு போட்டும் வலிக்காங்க, பச்சையாயும் வலிக்காங்க. வலிச்சு போட்டு அதை காய்ச்சணும், அடுப்பில் காய்ச்சி போட்டு காய வைக்காங்க. பஸ் ஸ்டாண்டுகளில் கோர்த்து ஈக்கில் கோர்த்து வச்சு கொள்ளுவாங்க. இது பனங்காய் பலகாரம் சுட்டு ஈக்கில் கோர்த்து வச்சு கொள்ளுவாங்க. நானும் பலிக்கிறனா அதில் பானியை காணலை, பானி கொஞ்சம் குறையத்தான் இருக்கு. எங்களோட வீட்டெல்லாம் இருந்தது முதல் நல்ல பெரிய பெரிய பனங்காய் இப்படி இருக்கும், 5 பருப்பு அப்படி இருக்கும், இப்படி பெரிய பெரிய பனங்காய். இதில் 3 பருப்பு இருக்கு. இது வந்து என்ன இனமன்னு தெரியாது, சில சொல்லுவாங்க சீனி பனங்காய், சக்கரை பனங்கான்னு சொல்லுவாங்க பனங்காய்.
வலிச்செடுக்கிறான் கஷ்டம், வலிச்செடுத்தா சரி. இதை அந்த வலிச்சு வச்ச பானியை தும்போடு இருக்குதானே, இது என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் அதை அறுதட்டுக்க போட்டு வடித்து எடுக்க போகிறேன். அப்படி எடுக்கிறான்ட்டு பாருங்க. தும்பு வேறு யார் வேணுமா? தும்போட சேர்த்து பனங்காய் பழத்தை சுடையலாது, அதனால் தும்பு எடுக்கணும். இப்படித்தான் இது பலகாரத்துக்குள்ளே போட்டு அப்படி அப்படியே இல்லை, அப்படி தும்பு எடுத்து போட்டு தான் அதை மாவுக்குள்ளே போட்டு பண்ணியாகணும். தும்பு இல்லாத பனங்காய் பானி எடுத்தது அளவுக்கு மாவை போட்டு பனஞ்சாச்சு. வேறு லெவல். நிறைய நாள் ஆசை நிறைய இருக்குண்டை. இது இந்த பனங்காய் பானி வலிச்சு வச்சது இப்போ நான் வந்து கோதுமை மாற்ற எடுத்திருக்கேன். இது இந்த பானியில் அளவுக்கு இந்த மாவை போட்டு பனைவேன். அதுக்கு அளவான தேங்காய் கொஞ்சம் திருவி வச்சுருக்கேன், அதையும் போட. தேங்காய் போட்டால் நான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காகத்தான் தேங்காய் போடுறேன். தூள் உப்பு கொஞ்சம் போட போகிறேன், நிறைய போடாமல் அது கொஞ்சமாக தூள் உப்பு. மற்றது சீனி, தேவையான அளவு சீனியை சேர்த்துக்கொள்ள. பனஞ்செடுப்போம். வேறு என்ன வர்ற மாதிரி ஒன்றும் போடுறதில்ல. அவ்வளோதானே. நமக்கு வேலை கூடேண்டா. இந்த பனங்காயை வந்து முதல் நாளைக்கு எடுத்து வலிச்சு போட்டு வைக்கலாம், காய்ச்சியும் வைக்கலாம், அப்படியே ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், வச்சு போட்டு பலகாரம் சுடலாம். இப்போ எல்லாம் ஒரே நேரத்தை செய்கிறேன்னா டைம் எடுக்குது, இப்போ நல்லா நேரம் போயிட்டு. ஆனால் உடனே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு செய்கிறத விட. பனம்பருப்பு தம்பி ஒரு பேக் கொண்டு வந்தீங்கன்னா பனங்காய் பாத்தி ஓடு. இப்போ நம்மளோட பதத்துக்கு பனஞ்சு எடுத்தாச்சு, அளவா வந்திருக்கேனே. இது இப்போ நான் சின்ன சின்ன பலகாரம் செய்கிற அளவுக்கு உருட்டி எடுக்க போகிறேன். ரெண்டு பனங்காய்க்கு 1/2 கிலோ மா போட்டிருக்கேன். நிறைய போட்டால் கல் மாயிட்டிக்கும். கல் மாயிட்டிக்கும். மா குறைச்சி டேஸ்டாக இருக்கும். அரிசி மாவுலேயும் சுடலாம், அரிசி மாவும் போட்டு சுடலாம். கோதுமை மாவு தான் செய்யணும் மட்டும் இல்லை, அரிசி மாவுலேயும் செய்யலாம். ரெண்டும் டேஸ்ட் தான்.
தாய்ச்ச வைப்போம். தாய்ச்சி நல்லா சூடாகட்டும். சூடாகணும் எண்ணெய் ஊற்றும். பனங்காய் பலகாரம் சுட்டு முடியுது இருந்தால் அம்மா அந்த கடைசியாக போடுறா வேணுமா எல்லாம் முடிஞ்சு இந்த பாருங்க எப்படி இருக்குண்டு பனங்காய் பலகாரம். அப்போ கண்ணா எப்படி அம்மா இப்போ சுட்டு 8-10 வருஷம் வைக்கணுமா? எங்களோட வீட்டை பனை மரம் இருக்கக்குள்ள அம்மா சுட்ட பனங்காய் பலகாரம் இப்போ நான் சுட்டுருக்கா வரேங்கண்ணா சத்தது கண நாள் இல்லை கண வருஷம். நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு இந்த என்ன பனங்காய் பலகாரம் சாப்பிட்ட அனுபவம் நீங்கள் சுட்ட அனுபவம் இருக்கலாம். இப்போ யாழ்ப்பாணத்தில் அதிகமாக ஒரு ஃபேமஸான சாப்பாடு நினைக்கிறேன் பனங்காய்ன்ற சொல்கிறது. பனம் பழம் அதிகமாக சாப்பிடுவாங்க. பனம்பழத்தில் நிறைய வகையான சாப்பாடெலாம் இருக்குது. இந்த பனாட்டிலிருந்து பனங்காய் பலகாரம், அங்கே பனங்காய் பலகாரம் வண்டி சொல்கிறதில்ல யாழ்ப்பாணத்தில் பனங்காய் பணியாரம் வண்டி சொல்லுவாங்க நம்ம பனங்காய் பணியாரம் வண்டி சொல்லுவாங்க. நீங்கள் இங்கே நாங்கள் பனங்காய் பலகாரம்னு சொல்லுவோம். எல்லாமே ஒன்று தான், எல்லாமே சேம் தான். இப்போ கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இப்போ கொஞ்சம் குறைவு இதெல்லாம் சாப்பிட்றது. இப்போ எல்லார வீடுகள்லையும் பனைமரம் இல்லை. இப்போ தென்னைமரம் இருக்கிற மாதிரி இங்கே மட்டக்களப்பில் பனைமரம் ஒரு வீடுகள்லையும் இல்லை. யாழ்ப்பாணத்தில் இருக்குது என்ன ஏரியா எந்த இது என்னன்னா தென்னைமரம் இருக்கிற மாதிரி பனைமரமும் எல்லார வீடுகளும் இருக்கணும். ஏன்னா அவ்வளோ பயனுள்ள ஒரு மரம் பனைமரம். தென்னை மரத்தை விட பயனுள்ள மரம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே அதில் ஒரு என்ன சொல்கிறது பயனுள்ள பயன் தரக்கூடிய ஒரு பொருட்களாக பனைமரத்தை இருக்கிறது. மட்டை இருந்து அதில் மரம் இருந்து அதில் முன்னாடி சொல்கிறது அதில் பனங்காய், நொங்கு, பனம்பழம் அப்படி இல்லை என்ன சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி பனை மரத்தில் நிறைய பயனுள்ள விஷயங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு செஞ்ச விஷயம் ஒரு துளியண்டி சொல்லலாம். அதில் பனம்பழத்தில் அந்த சாரை எடுத்து அந்த பானி எடுத்து நாங்கள் இப்போ பண்ணி சொல்கிறோம் கோதுமை மாவோட சேர்த்து பனங்காய் பலகாரம் செஞ்சுருக்கோம்மா. நிறைய காலம் எப்படி அம்மா எனக்கு சுட்டு தந்து சின்ன வயசில் சாப்பிட்ற எனக்கு அனுபவம் எனக்கு இருக்குது. அதை நான் பனம்பழத்தை பார்த்தோன்னே இந்த ஆசை வந்தது. அம்மாட்ட சொல்லி சுட்டு சாப்பிடணுன்ற எண்ணம் வந்ததெல்லாம் நான் இப்போ செஞ்சு சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நீங்களும் கட்டாயம் செஞ்சு பாருங்க. இன்னொரு விஷயம் நான் ஒன்று சொல்லுவேன், இந்த பனம்பழம் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறதால இதில் வேல்யூ அதற்கும் தெரியல. வெளிநாடுகள்லாம் இந்த நான் பார்த்துருக்கேன், வீடியோலாம் பார்த்துருக்கேன். வெளிநாடுகளில் இந்த காசுக்கு விற்காங்க அதை கொண்டு பனம்பழங்கள்லாம் கொண்டு. இப்போ நம்ம இடங்கள் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறபடியாக அதில் வேல்யூ தெரியாமல் நம்ம விட்டுருக்கோம். நான் இந்த பனம்பழம் பொறுக்க போனது நிறைய பழங்கள் நிறைய விழுந்து கீழே வேஸ்ட் ஆகி போய் கிடக்கு. காசாக்க நினைக்கல. ஆனால் ஒரு காலத்தில் அது விற்க வரக்குள்ளே எல்லோரும் அது வேல்யூ தெரியும். அது 100 ரூபாயோ 200 ரூபாய்க்கு விற்க வரக்குள்ளே சந்தைக்கு வரக்குள்ளே சந்தை அதில் வேல்யூ தெரிய வரலாம். இப்போ அதிகமாக அந்த என்ன சொல்கிறேன் இப்போ சாப்பிடக்கூடிய பொருள் இல்லாமல் இருக்குது. ஆனால் அவ்வளோ சத்து உள்ளது. இப்போ எல்லோரும் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ காலை சாப்பாட்டுக்கு இந்த பனம் பானி எடுத்து சாப்பிடுவாங்க போட்டு முதலெல்லாம். அவ்வளோ சத்து உள்ள ஒரு சாப்பாடு இது. மாம்பழம் போட்டு சாப்பிட்ற மாதிரி காலையில் நம்ம பனங்காய் பானியை போட்டு நானும் சாப்பிட்டுருக்கேன்மா. ஞாபகம் அவங்களுக்கு நானும் சாப்பிட்ருக்கேன். நம்ம நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். அம்மா செஞ்ச இந்த பனங்காய் பலகாரம் அவ்வளோ டேஸ்ட் ஆகுமா. நன்றி உங்களுக்கு நன்றி. வேறு என்ன சொல்கிறேன், அப்போ நீங்களும் கட்டாயம் உங்கள் வீடுகளில் செஞ்சு பாருங்கள். செஞ்சவங்க இந்த பனங்காய் பலகாரத்தை பற்றி உங்களோட இடங்களில் எப்படி செய்கிறேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ இதுடன் எங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். அப்போ சுவையான இந்த பனங்காய் பலகாரம் சுட்டு அம்மாவுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் அவங்கள சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள்